தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரோட அடையாளங்கள்னு சொல்லி தலைப்பில் நம்ம வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன அடையாளங்களோடு நமக்கு வெளிப்படுத்துகிறாரு, நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது காற்று, அதுக்கப்புறம் புறா, அப்புறம் தண்ணீர், எண்ணெய், முத்திரை, அக்கினி. இந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அடையாளங்கள், அவரோட அடையாளங்கள் தான் அதெல்லாம். முதலாவது நாம் பார்க்கும்போது காற்று அந்த போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் காற்று வீச பண்ணினாங்க, அப்போது ஜலம் அமர்ந்தது, ஜலம் வற்றி போனது. காற்று வீச பண்ண பரிசுத்தாவினுடைய கிரியைகள், அதாவது பூமியிலே கிரியை செய்கிறதுக்கு கர்த்தருடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவரால் அந்த காரியம் வெளிப்பட்டது, ஜலம் அமர்ந்தது. அப்போ அடுத்ததாக நான் பார்க்கும்போது மோசே எகிப்தின் மேலே தன்னுடைய கோலை நீட்டும் போது கீழ்காற்று வரப்பண்ணி அங்கே வெட்டுக்கிளிகள் ஏராளமாக எகிப்தில் வந்து நிரம்பியச்சு, எகிப்தை மூடி போட்டதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். யாத்திராகம் 10:13 நம்ம அந்த காரியத்தை பார்க்கலாம். அடுத்ததாக நான் பார்க்கும்போது புறா தூய்மை, ஒரு சமாதானம், சாந்தம் ஆகிய பண்புள்ளதாக புறா ஒரு தூய்மையானதுன்னு சொல்லி பார்க்குறேன். யோவான் 1:32 ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கதே நீ காண்பே அப்படின்னு சொல்லியிருக்கிறத, அவர் மேல் வந்து தங்கி இருக்கிறதே நான் பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்ததாக தண்ணீர் பார்க்கும்போது தண்ணீர் தூய்மைப்படுத்தும், சுத்திகரிப்பு தண்ணீரால் உண்டாகும், தண்ணீர் தூய்மைப்படுத்தும். ஏசாயா 44:3 தாகம் உள்ளவர் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேலே என்னுடைய வறண்ட நிலத்தின் மேலும் ஆறுகளே ஊற்றுவேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏசாயா 44:3. யோவான் 7:37 தொடங்கி 38 வாசிக்கும் போது உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வந்து இதில் அடுத்ததாக நான் பார்க்கும்போது எண்ணெய், அது வெளிச்சம் கொடுக்கும், எண்ணெய் குணமாக்கும், எண்ணெய் அபிஷேகிக்கும், அப்படியெல்லாம் நான் பார்க்குறேன். அபிஷேகம் அந்த தன்மை கொண்டது, அவையெல்லாம் கொடுக்கறதே. லூக்கோ 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார், இதற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நொறுங்குண்டவங்களை குணமாக்கும், நறுங்குண்டவர்களை சீர்படுத்தும், சிறப்பட்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும், குருடனை பார்வை பிரசித்தப்படுத்தும், என்னை அனுப்பினான்னு சொல்லி அதில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கும்போது தான் இத்தனை காரியங்கள் செய்தேன்னு சொல்லி லூக்கோ 4:18 ஏசாயா 61:1 தொடங்கி 10 வரைக்குள்ள வசனங்களோடு அது இருக்குது, வாசிக்கலாம். அடுத்ததாக முத்திரைக்கு அடையாளம், அதில் உரிமை, அடையாளம், பாதுகாப்பு, ஒரு மதிப்பு, உறுதிப்பாடு, இவையெல்லாம் அடங்கியிருக்கிறது. எபேசியர் எல்லாம் அடங்கியிருக்குது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, அதாவது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தான்னு சொல்லி எபேசியர் 1:13 சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, மீட்கப்படும் நாளுக்கு கொடுக்குற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அது ஒரு முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது அக்கினி ஒரு பிரசன்னத்தை கொண்டு வரும், ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும், ஒரு மகிமையை கொண்டு வரும். அக்கினி அது ஒரு அங்கீகாரம், ஒரு தூய்மைப்படுத்தல் அக்கினி, அதில் ஒரு நியாயம் தீர்ப்பும் இருக்குது. அடுத்ததாக யாத்ராமம் 3:2 ஏசாயா 6:1 தொடங்கி 8 வரை பார்க்கும்போது அக்கினி, ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க. அப்போது அக்கினி தழல் வந்து தன் உதட தொட்ட போது அவர் அக்கிரமம் நீங்கி அவர் சுத்தமாயிட்டேன்னு சொல்லி ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அது அக்கினியில் அவரோட ஒரு அடையாளம், ஒரு அக்கினியின், அதாவது பரிசுத்த ஆவியானவரோட ஒரு அடையாளம். அடுத்ததாக அச்சாரம், முதற்கனி, அதாவது அது உறுதி செய்யப்படுகிறது, முதற்கனி போல் அது ஒரு பலன். 2 கொரிந்தியர் 1:22 2 கொரிந்தியர் 5:8 நாம் வாசிக்கிறோம். அவர் முத்திரித்து ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மளை முத்திரிச்சிருக்கிறாங்க. ஆவி என்னும் அச்சார அடையாளங்களே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தைரியமாக இருந்து நம்ம இந்த கிரியைகளை எல்லாம் செய்யணும். அதாவது தேகத்தை விட்டு
பிரியோம் அவர் கூடி தேகத்தை விட்டு விட கூடி தேகத்தை விட்டு நம்மளோட ஆவியை விடுறதுக்கும் கர்த்தரிடத்தில் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்றதுக்கும் நம்ம விரும்புகிறவங்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அச்சாரம், அடையாளம். நாம் இந்த பூமிக்குரியவங்கள் அல்ல. தேகத்தை விட்டு பிரியறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். நாம் நித்தியமாய் அவரோடு வாழறதுக்கும் நம்ம விரும்புகிறவங்களாக இருக்கிறோம். மரணத்தை கண்டு பயந்தோடக்கூடாது. மரணத்தை விரும்புகிறவங்களாக இருக்கணும். மரித்தால் நாம் இன்னைக்கு சொர்க்கத்தில் கப்பனோடு இருப்பேங்கிற அந்த ஒரு நிச்சயத்தை நமக்குள்ளே உண்டாகணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். ஆவியானவருடைய அச்சாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், முத்திரையை பெற்றுக்கொள்ளணும், அடையாளத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும், அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கணும். தினம் அறிக்கையிடுங்க. எஸ்ஐயா 61ஆம் அதிகாரத்தில் 1 தொடங்கி இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிங்க. லூக்கா 4:18 இருக்குது. கர்த்தருடைய மனப்பாடமாக அதை தினமும் அதை அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நொறுங்குண்ட இதயத்தை சீர்படுத்தவும், நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறப்பட்டவங்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும், கர்த்தரோட அனுங்கிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தும், என்னை அனுப்பினான்னு சொல்லி தினம் அறிக்கையிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நீங்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுவீங்க. அது உணர முடியும், அதை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.